வணக்கம். தமிழகத்தில் 40 தொகுதிகளில் வெற்றியடைந்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. மத்தியில் மீண்டும் 3வது முறை மோடியின் ஆட்சி. தற்பொழுது பதவியேற்றதற்கு பிறகு மோடி அவர்கள் கூறியது, காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி ஒருபோதும் மத்தியில் ஆளுமையாக வர முடியாது. கிட்டத்தட்ட இன்னும் 40 ஆண்டுகள் ஆனாலும் எதிர்க்கட்சியாகத்தான் இருக்கும் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். 10 ஆண்டுகளாக பாஜகவை ஆட்சியை பற்றியும் இவிஎம் மிஷினை பற்றியும் அவதூறு பரப்பிய காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இந்தியா கூட்டணியில் பிற கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், தற்பொழுது அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த தேர்தல் ஏற்பட்டிருக்கிறது. மக்களால் சரியான முறையில் ஆட்சி அதிகாரங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை முடிவெடுத்து விட்டார்கள். தமிழகத்தில் 40 இடங்களில் திமுக வெற்றியடைந்தால் இவிஎம் மிஷினில் குளறுபடி இருக்கிறது என்பதை கூற முடியுமா என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கூறியுள்ளார். கடைசி நேரத்தில் தருமபுரியில் விஜய் பிரபாகரன் அவர்கள் 4364 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இது சரிதானா? 16வது சுற்று, 17வது சுற்றில் குளறுபடிகள் நடந்ததாக விஜயகாந்த் மனைவி பிரேமலதா அவர்கள் கூறியுள்ளார். கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 40 தொகுதிகள் திமுக வெற்றியடைந்தால் இவிஎம் மிஷின் சரியாக இருக்கிறது. அதுவே கடந்த 2019இல் 300 தொகுதிகளுக்கு மேலாக பாஜக வெற்றியடைந்தவுடன் இவிஎம் மிஷினில் குளறுபடிகள் இருந்ததாக காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகள் கூறியது சரிதானா என்ற கேள்வியை நேரடியாக மோடி அவர்களே கூறிவிட்டார். தற்பொழுது அனைத்திற்கும் பொய்களுக்கும் தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த மக்களவைத் தேர்தல் நடந்து முடிக்கப்பட்டிருக்கிறது. முறையான தேர்தலாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வருங்காலத்தில் என்னதான் குட்டிக்கரணம் அடித்தாலும் பிரதமராக வருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது என்பதற்கேற்ப செய்திகளையும் வெளியாகி கொண்டிருக்கிறது. தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் பாஜக ஆட்சி அமைத்துவிட முடியாது என்று தேர்தல் ரிசல்ட் வெளியான நாளிலிருந்து இந்தியா கூட்டணி பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. ஆனால் 2 முக்கிய நபர்கள் தற்பொழுது பாஜகவிற்கு ஆதரவுகள் தெரிவித்திருப்பதன் காரணமாகத்தான் தற்பொழுது வரை இந்தியா கூட்டணி ஆட்சி அதிகாரங்களில் எட்டாத உயரத்தில் பாஜக தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறது. தெலுங்கு தேசம், பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இவர்கள் இருவரும் பாஜகவிற்கு கொடுத்த ஆதரவுதான் தற்பொழுது இந்தியா கூட்டணியின் வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக மாறியிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களது 40 எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் குறைந்த உணவு வழங்கக்கூடிய கேண்டீனில் இவர்களது திறமைகளை காட்ட வேண்டும் என்று தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அண்ணாமலை அவர்களை தோற்கடித்தது கோவை மக்கள் கிடையாது. கோவை மக்கள் 4000 10,000 ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு மாற்றத்தை வேண்டும் என்றும் இவர்கள் நினைத்து கொண்டு கடைசியில் திமுகவிற்கு ஓட்டு போட்டதன் காரணமாகத்தான் இந்த நிலைமை என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார்.